அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. எல்லா வகையான சித்திகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இந்த பாடல் நமக்கு தரக்கூடிய அருமையான பாடம். தேவியினுடைய திருப்பாதங்களை பற்றினால் அவர்களாலே எதையும் சாதிக்க முடியும் என்பதுதான். பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், வருந்தாவகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவார். பழைய இருப்பிடம் போலே தேவி வந்து அபிராமி பட்டருடைய ஹிருதயத்திலே அமர்ந்து கொண்டாள் என்று சொல்லுவார். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் என்று சொல்லுவார். சக்தி இந்த உலகத்திலே எதன் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் சிவத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. சிவம் என்பது இந்த உலகத்திலே ஒரு பொருள் என்று சொன்னால் சக்தி அதற்குள்ளே செயல்படக்கூடிய உயிராக இருக்கிறது. நாம் பல்பை பார்க்கிறோம், வெறும் பல்பு இருக்கிறதே, அது நமக்கு வெளிச்சத்தை தருவதில்லை. அதற்குள்ளே மின்சாரம் போகிறது, வெளிச்சம் கிடைக்கிறது. வெறும் மின்சாரத்தினாலே பலன் இல்லை, வெறும் பல்பினாலே பலன் இல்லை. இரண்டும் ஒன்று கூடுகிறது, நமக்கு பலன் கிடைக்கிறது, வெளிச்சம் கிடைக்கிறது. இரண்டும் ஒன்று கூடுகிறது, மின் விசிறி சுழறுகிறது, நமக்கு காற்று கிடைக்கிறது. அப்படித்தான் பராசக்தியும் இறைவனும் அப்படி இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். சக்தி தழைக்கும் சிவம். அந்த தழைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் இருக்கிறதே, அத்தனை அழகு, அத்தனை அருமை, அத்தனை இனிமை. தமிழ் மொழி கற்றவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அபிராமி அந்தாதி. சக்தி தழைக்கும் சிவமும். சௌந்தரலகரை தொடங்குகிற பொழுதே மிக சிறப்பாக ஆதிசங்கரர் சொல்லுவார், சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குச்சல ஸ்பந்திதும் அப்பி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. சக்தியும் இறைவனும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். சக்தி இல்லாத சிவம் இந்த உலகத்திலே ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உறுதிபட சொல்லுகிறார். தொடக்கத்திலேயே அந்த பாடலிலேயே சொல்லுகிறார். அப்படி சக்தி சிவமாக இந்த உலகத்திலே தழைத்து இருக்கிறது. அதை யாரால தெரிந்து கொள்ள முடியும்? தவம் முயல்வார். யார் தவத்தை முயன்று கொண்டிருக்கிறார்களோ அந்த தவத்திற்கான உறுதிப்பாடு. காஞ்சி மகா பெரியவருக்கு அவருடைய சமையல் செய்பவர் ஒரு முறை கீரை கொண்டு வந்து பரிமாறினார். அந்த கீரையை சாப்பிட்டு முடித்தார். அன்றைய பணிகளை தொடங்கினார். மறுநாளும் அந்த சமையல் செய்பவர் கீரையை கொண்டு வந்து வைக்கிறார். ஏதோ 2 நாட்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது என்று சொல்லி கீரையை சாப்பிட்டு விட்டார். 3ஆம் நாளும் கீரை இருக்கிறது. அவர் கேட்டாராம் பணியாளரை பார்த்து, என்ன 3 நாட்கள் தொடர்ச்சியாக கீரை இருக்கிறது என்று. பணியாளர் சொன்னாராம், நீங்கள் கீரையை விரும்பி சாப்பிடுவதாக நான் நினைத்தேன் என்று சொன்னாராம். அப்பொழுதே பெரியவர் சொன்னார், இன்றிலே இருந்து வாழ்க்கை முழுவதும் நான் கீரையை தொடுவதில்லை என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உறுதிப்பாடு! யாராலே சொல்ல முடியும்? யாராலே நினைக்க முடியும்? அந்த உறுதிப்பாடு இருக்கிறதே, அதுதான் தவம் முயல்பவர்களுக்குடைய அடிப்படையான விஷயம். இன்றைக்கு ப்ரீகேஜி என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரியான ஒரு கல்வி ஆன்மீகத்திலே உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாடு இருக்குமானால் அந்த சக்தி தழைக்கும் சிவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். யார் உறுதிப்பாடோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த தவத்தை செய்யக்கூடிய பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்திலே எல்லாம் எப்படி உறுதிப்பாடு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பஞ்சாக்னி என்று சொல்லி 5 இடங்களிலே நெருப்பினை வளர்த்து நடுவிலே நின்று கொண்டு தவம் செய்வார்களாம். மாங்காட்டிலே காமாட்சி அம்மனுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். அங்கே தேவி கட்டை விரல் மேலே ஒரு ஊசியின் மேலே நின்று கொண்டிருக்கிறாள் என்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். எப்படி அது சாத்தியக்கூறு என்று சொன்னால், அஷ்டமா சித்தியினாலே உடலை மிக சுலபமாக மிக லேசான தன்மையிலே மாற்றிக்கொண்டு தேவி அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே தான் ஊசி முனையின் மேலே அவளாலே தவம் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைத்திருக்கிறது. ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று. அனுமன் ஆஞ்சநேயன் என்ற ஒரு வார்த்தை கூட இங்கே இல்லை. எல்லாமே பஞ்சபூதங்களுக்குள்ளே அடங்கியே இருக்கிறது. வாயு புத்திரனாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த சீதாவிராட்டியை தேடுவதற்காக கடலை தாண்டினார், ஆகாய மார்க்கமாக தாண்டினார், மண்ணிலே இருந்து பிறந்த சீதையை கண்டார். இலங்கையிலே அவர்கள் வைத்த நெருப்பை திரும்ப அவர்களுக்கே வைத்தார். இலங்கையிலே நெருப்பை வைத்தார்.
அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தவனாக அனுமன் இருந்தான் என்ற செய்தியை நாம் இந்த பாடலிலே பார்க்கிறோம். அதெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் இறைவியினுடைய மிகப்பெரிய பாதங்களிலான பக்தி, அந்த சித்தி அவர்களுக்கு கிடைத்தது. அந்த சித்தியை வழங்கக்கூடியவளாக பராசக்தி இந்த உலகத்தில் இருக்கிறாள். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வாறு முக்தியுமாக தேவி இருக்கிறாள். யார் தவம் முயன்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த தவம் சாதாரணமான தவம் இல்லை, தேவியை நோக்கிய தவம். அந்த உறுதிப்பாடு சாதாரணமான உறுதிப்பாடு இல்லை. ஒவ்வொரு விடியலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் பராசக்தியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உறுதிப்பாடு. நாம் நம்முடைய பணிகளிலே இடை நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் நம்முடைய சுய நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் பராசக்தியை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். பூஜைக்கு உட்கார்ந்தால் கூட நம்முடைய மனம் பல்வேறு இடங்களிலே அலைந்தும் திரிந்தும் கொண்டே இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வந்து நாம் வைத்தோம் என்று சொன்னால் வைத்த அடுத்த கணத்திலேயே அது மீண்டும் புறப்பட்டு போய்விடுகிறது. புறப்பட்டு போன மனதோடு நாம் தொடர்ச்சியாக செல்லுகிற பொழுது பூஜையிலே நம்முடைய மனம் லயிக்கவில்லை. ஒரு பாடலை 4 வரி பாடலை பாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த பாடலை பாடுகிற பொழுதே காதிலே இன்னொரு திரைப்பட பாடல் கேட்டால் அந்த பாடல் அந்த இடத்திலேயே அருந்து போய் விடுகிறது. அந்த பாடல் நம்முடைய காதிலே கேட்ட பாடல் தொற்றி கொண்டு விடுகிறது. காலையில் எழுந்து பூஜை அறையிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுதே வீட்டிலே வெங்காய சட்னி வைத்தால் அந்த வாசனை நம்முடைய மூக்குக்குள்ளே நுழைகிற பொழுது நம்முடைய மனம் அந்த வெங்காய சட்னி பின்னாலே சென்று விடுகிறது. அப்படி காது, அப்படி மூக்கு, அப்படி நாக்கு, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்வார்களே, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியன் என்று சொல்வார் மாணிக்க வாசகர். அப்படி நலந்தான் இல்லாத சிறியனாக இருக்கக்கூடிய நம்மையும் ஒரு பொருளாக தேவி மாற்றி நமக்கும் அந்த உறுதிப்பாட்டை வழங்குவாள். அந்த உறுதிப்பாட்டை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணம் செய்யட்டும். பராசக்தியினுடைய பேரருள் நமக்கு அஷ்டமா சித்திகளையும் நிச்சயமாக வழங்கும். அந்த பாதை தான் புனித பாதை. அந்த பாதையிலே நாம் பயணம் செய்ய தொடங்குவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். மகா சுவாமிகள் என்கிற தெய்வம் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏராளமான அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு இருக்குது. இவை எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு பக்தர்களும் சொல்ல சொல்ல நமக்கு காண கிடைக்கிறது, நம்ம அனுபவிக்க கிடைக்கிறது. இதில் பல அனுபவங்கள் மடத்து பக்தர்கள் எல்லாமே அனுபவித்தது. ஒரு முறை மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு வயிற்று உபாதை, அதாவது வயிற்று வலி அவருக்கு மகா சுவாமிகளுக்கு. மகா சுவாமிகள் தனக்கு எந்த உபாதை வந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கும் எந்த தகவலும் தெரியப்படுத்த மாட்டார். ஆனால் மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகள், அதாவது ஸ்ரீகண்டன், சந்திரமௌழி, வேதபுரி, பாலு போன்ற சிப்பந்திகள் இவரை ஏதான ஒரு ரூபத்தில் தெரிஞ்சுண்டு, ஆஹா இந்த தெய்வம் இப்படி கஷ்டப்படுறதே, இதை நாம் சரி பண்ணணுமேனு ஏதான ஒரு நடவடிக்கை எடுப்பார். அதுபோல் மகா சுவாமிகள் இப்படி வயிற்று வலியால் கொஞ்சம் கஷ்டப்படும் போது மடத்து சிப்பந்திகள் என்ன பண்ணியிருக்கா, அப்போ சென்னையில் வெங்கட்ரமணா ஆயுர்வேத மருத்துவ வைத்தியசாலைன்னு ஒன்று இருக்குது. அந்த வைத்தியசாலை டாக்டர் மகா சுவாமிகளை தரிசிக்க மடத்துக்கு அடிக்கடி வருவா, சில பொருட்களை கொடுத்து விடுவா. அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கா, இது போல் பெரியவா வயிற்று வலியால் சிரமப்படுறான்னு சொல்லியிருக்கா. உடனே அந்த டாக்டரும் என்ன பண்ணியிருக்கார், 1 மாதத்துக்கு வேண்டிய சில மாத்திரைகளை கொடுத்து மகா சுவாமிகளுக்கு அப்பப்போ உட்கொள்ளும்படியாக சொல்லி கொடுத்து விட்டுருக்கா. அந்த மாத்திரைகள் அத்தனையும் கொண்டு வந்த சிப்பந்தி மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்து இதை சாப்பிடும்படியாக சொல்லியிருக்கா. 1 மாதத்துக்கு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கா. அந்த மாத்திரையை மகா சுவாமிகள் தனக்கு பக்கத்தில் வச்சுட்டார். அவ்வளோதான். அந்த மாத்திரையை சாப்பிடணும்னு மகா சுவாமிகள் நினைக்கல. தன்வந்திரி பகவானுக்கே மருந்து கொடுக்க முடியுமா? தன்வந்திரி பகவான் நமக்கெல்லாம் நோயை எடுக்கிறவர், அவருக்கு ஏதான ஒரு பிரச்சனைனா மருந்து கொடுக்க முடியுமா?
மகா சுவாமிகளுக்கு ஒரு மருந்து கொடுத்து ஒரு நோய் தீரும்படியான சூழ்நிலை உண்டா? அவரே சர்வேஸ்வரனாச்சே. அதனால் அந்த மருந்த மாத்திரையை பக்கத்தில் வச்சுட்டார். அன்றைய தினம் சாயங்காலமே மடத்தில் இருக்கிற கோசாலையில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பசுக்கு ஒரு உபாதை, வயிற்று உபாதை. அந்த கோசாலையை பார்த்துக்கிற அன்பர் இதை கண்டுபிடிச்சிட்டார். ஆஹா, இந்த காராம்பசுக்கு வயிற்று உபாதை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுண்டு நேராக மகா சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் மகா சுவாமிகள்கிட்ட சொல்லிடுவா, இந்த உபாதை வந்திருக்கு, இந்த காராம்பசு அவசப்படுறது அப்படிங்கிறத வந்து சொன்னார். உடனே மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், தனக்கு வச்சுட்டு இருந்த மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாதத்துக்கு வச்சுட்டு இருந்த மாத்திரை அத்தனையும் எடுத்து கொடுத்து, இதை என்ன பண்ணு, இந்த மாத்திரையை கொஞ்சம் வெல்லத்தோடு கலந்துக்கோ, வெல்லத்தோடு கலந்து ஒரு 2-3 வேளைக்கு இந்த காராம்பசுக்கு கொடுத்துடு, இது சாப்பிட்டுட்டா அந்த காராம்பசு சரியாயிடும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த சிப்பந்தியும், அதாவது கோசாலையை பார்த்துக்கக்கூடிய அன்பரும் இதை வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போய் அந்த மாட்டுக்கு கொடுக்குறார். ராத்திரி கொடுக்குறார், அடுத்த நாள் கார்த்தால் கொடுக்குறார். அடுத்த நாள் பகல் வேளையில் அந்த மாடு அந்த உபாதையிலேருந்து மீண்டு வந்துடுத்து. அந்த உபாதை மாட்டிலேருந்து போயிடுத்து. மாடு சகஜமான நிலைமைக்கு வந்துடுத்து. மத்தியானத்துக்கு மேலே மகா சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், பெரியவா மாடு சரியாக போயிடுத்து, இப்போ அந்த உபாதை மாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த சர்வேஸ்வரன் சொல்கிறார், எனக்கும் வயிற்று வலி போயிடுத்து அப்படிங்கிற, எனக்கும் வயிற்று வலி போயிடுத்துடா அப்படின்னு அந்த ஆசாமிகிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருந்த அந்த மாத்திரையை மாட்டுக்கு கொடுத்ததுனால, காராம்பசுக்கு கொடுத்ததுனால பசுமாட்டுக்கு இருந்த வலியும் போயிடுத்து, மகானுக்கு இருந்த வலியும் போயிடுத்து. அந்த காலத்தில் இந்த மகானை நம்பி இந்த மகானுக்கு ஏதான ஒன்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அந்த மகானுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கும் போது அது அந்த மகான் ஏதானும் ஒரு வகையில் ஸ்வீகரிச்சுன்றுவர். அப்படி தான் அந்த மகானுக்கு இது சரியாக போனது. எந்த ஒரு நிகழ்வாகட்டும், ஒரு சாதாரணமான ஒரு பசுமாட்டுக்கு அவஸ்தையா, தன்னிடம் இருக்கக்கூடிய சிப்பந்திகளுக்கு அவஸ்தையா, தன்னிடம் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இதான ஒரு அவஸ்தையா, இதெல்லாம் மகா சுவாமிகள் அழகாக தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் நன்னா இருக்கணும், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்னு தான் தான் வாழ்ந்த காலம் முழுதும் வாழ்ந்திருக்கார். மகா சுவாமிகள் ஒரு கிராமத்தில் முகாம் இருந்திருக்கார். ஒரு கிராமத்தில் முகாம் இருக்கும்போது, அதாவது மடம் ரொம்பவும் கஷ்டப்பட்ட காலம் அது. மடத்துக்கு பெரிய வருமானம் எதுவும் கிடையாது, மடத்துக்கு நிரந்தர கையிருப்பும் கிடையாது, தானியங்கள்லாம் எப்பவும் இருந்துருக்கும்னு சொல்ல முடியாது. அரிசி பருப்பு எல்லாமே அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான் அப்போ வழக்கம். பெரிய தனவந்தர்கள் வந்து கொண்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப குறைவான சந்தர்ப்பங்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தில் முகாம் இருக்கும்போது அன்றைய தினம் ராத்திரியோட கையிருப்பு அத்தனையும் கரைஞ்சி போச்சு. அதாவது அரிசி என்ன இருக்கோ அதை சமைச்சாச்சு, பருப்பு என்ன இருக்கோ அதை சாம்பார் ரசத்தில் போட்டாச்சு, புளி காலி, காய்கறி காலி, எல்லாமே காலி, எல்லாமே தீர்ந்து போச்சு. சிப்பந்திகள் வந்து, அதாவது மடத்து மேனேஜரும் அந்த காரியஸ்தரும் வந்து மகாபிரியவாட்ட சொல்கிறா, பெரியவா எல்லாமே காலியாக போச்சு, நாளைக்கு கார்த்தால சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற. பெரியவா அவளை பார்க்குறா, ஏதோ பதில் சொல்ல போகிறான்னு இவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் முகாம் இருக்கார் மகா சுவாமிகள். அடுத்த நாள் காலையில் உணவுக்கு தேவையான, பிரசாதத்துக்கு தேவையான, அன்னதானத்துக்கு தேவையான எந்த பொருட்களுமே அவகிட்ட இல்லை. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, புளி இல்லை, காய்கறி இல்லை, பழங்கள் எதுவுமே கிடையாது. இதை வந்து மகா சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறா. மகா சுவாமிகள் இதை காதில் வாங்கிட்டு முதல்ல பதில் சொல்லலை. அப்புறம் மகா சுவாமிகள் கேட்குறார், அப்படியா அப்படிங்கிறார். அவள் சத்தம் போடாமல் அப்படியே நிற்கிறா. சரி அப்படின்ட்டார் மகா சுவாமிகள். அங்கிருந்து கலைஞ்சு போயிட்டா அந்த சிப்பந்திகள், அதாவது மேனேஜரும் காரியஸ்தரும். கொஞ்சம் தள்ளி போய் பேசிக்கிறா, 2 பேரும் பேசிக்கிறா. என்னது, நாளைக்கு கார்த்தால எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம், நாளைக்கு கார்த்தால நைவேத்தியத்துக்கு வேணும், நாளைக்கு கார்த்தால ஆகாரத்துக்கு வேணும், நாளைக்கு அன்னதானத்துக்கு வேணும், எல்லாவற்றுக்குமே எல்லாமும் தேவையாக இருக்குது.
அந்த மகான் கிட்ட, அந்த பெரியவா கிட்ட நாம் போய் குறையா சொல்லியிருக்கோம். அவர் என்ன பண்ணணும்? அப்படியா, எதுவும் இல்லையா, சரி உடனே காஞ்சிபுரத்துலேருந்து ராத்திரியே கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா யாரான இங்கே தனவந்தர்கள் இருக்காளா, பக்கத்தில் தனவந்தர்கள் இருக்காளான்னு பார்த்து அவளுக்கு தகவல் சொல்லி அந்த பொருட்களை கொண்டு வர சொல்லணும். அதற்கும் உபாயம் சொல்லலை, அதற்கும் ஒரு வழிமுறையை மகா சுவாமிகள் சொல்லலை. அப்படியான்னு கேட்டுண்டாரே அப்படின்னு இவா 2 பேர் நினச்சிட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் இவா 2 பேரை கூப்பிடுறா. இவா 2 பேர் மனசில் ஒரு குழப்பத்தோடு போயிருக்கான்னு தெரிஞ்சு மகா சுவாமிகள் பக்கத்தில் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது அம்பாள் பார்த்துப்பா, என்ன கொடுக்கணுமோ அம்பாள் கார்த்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரையும் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டா. திரும்பவும் இவாளுக்கு குழப்பமாயிடுத்து. ஒரு தனவந்தர்கிட்ட சொன்னால் கொடுத்து விட்டுருவார், அம்பாள்கிட்ட சொன்னால் அம்பாள் உடனே கொடுத்து விட்டுருவாளா அப்படின்னு இவா 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. அதோடைய படுக்க போயிட்டா. மகா சுவாமிகளும் சயனத்துக்கு போயாச்சு. அடுத்த நாள் கார்த்தால மடத்துக்கு எப்படி பொருட்கள் வரும் அப்படின்னு எல்லா சிப்பந்திகளும் ஆர்வமாக காத்துன்னு இருந்தா. பொருள் வந்தாத்தான் அடுத்த நாள் இங்கே பூஜை நடக்கும், பொருள் வந்தாத்தான் அடுத்த நாள் அன்னதானம் நடக்கும். அது எப்போ வரும் அப்படின்னு காத்துன்னு இருக்கா. பார்த்துண்டு அடுத்த நாள் அதிகாலையில் இவாள்லாம் எழுந்த உடனே அந்த முகாமோட வாசலுக்கு, ஒரு கிராமத்தில் இருந்த முகாம் இல்லையா, அந்த முகாமோட வாசலுக்கு ஒரு 4-5 வண்டிங்க வந்து நிற்கிறது. ஒரு வண்டி நிறைய அரிசி மூட்டை, ஒரு வண்டி நிறைய பருப்பு புளி போன்ற இத்தியாதிகள், இன்னொரு வண்டியில் எண்ணெய் போன்ற சில ஐட்டங்கள் இருக்குது, இன்னொரு வண்டி காய்கறி பழம் அப்படின்னு இருக்குது. இப்படி வந்த 4-5 வண்டிகளுமே ஒரு சமையலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் மூட்டை மூட்டையாக சுமந்துண்டு வந்திருக்கு. இந்த மேனேஜரும் காரியஸ்தரும் இதை போய் வாசலில் பார்த்து ஆச்சரியப்படுறா. ஆஹா, எந்த தனவந்தர் இதை கொடுத்து விட்டுருக்கார், மகா சுவாமிகள் அம்பாள் பார்த்துப்பா, அம்பாள் கொடுத்து விடுவான்னு சொன்னாலே அம்பாளே கொடுத்து விட்டுட்டாளா ஒரு வேளை அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. போய் மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா, பெரியவா மடத்து வாசலில் வண்டிங்க வந்து நிற்கிறது, அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம மடத்தில் சேர்ப்பிக்கிறதுக்காக வந்திருக்காளாம், அந்த வண்டியை ஓட்டிட்டு வரவா சொன்னா, எங்கே எடுத்து வைக்கணும்னு கேட்குறா பெரியவா அப்படின்னு சொல்லும்போது, நேத்திக்கு நீ தானடா இல்லைன்னு சொன்ன, இப்போ பொருட்கள் வந்து கொடுத்து இதெல்லாம் எங்கே வைக்கணுமோ பார்த்து நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு மகாபிரியவா அவகிட்ட சொன்னாராம். அந்த 2 பேரும் மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கிருந்து போய் அந்த பொருட்களை இறக்கி வச்சுட்டு பேசுகிறாளாம். இந்த தெய்வம் சொன்னது நேத்திக்கு, நீ கவலைப்படாத உனக்கு பொருள் வந்துடும்னு சொன்னால் அதை ஒரு அம்பாள் வாக்கா எடுத்துட்டு அந்த அம்பாளே கொண்டு வந்து சேர்த்துட்டாளே அப்படிங்கிற ஒரு பேச்சோட அந்த வண்டி ஓட்டின்னு வந்தவாள்கிட்ட கேட்குற, என்ன இதெல்லாம் இப்படி காலங்காலத்தால் கொண்டு வந்து வச்சிருக்கே மூட்டையை, ஏது இங்கே கொண்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, இந்த கிராமத்தில் இந்த சன்னியாசி இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவகிட்ட கேட்குறா. அந்த வண்டி ஓட்டின்னு வந்தவா சொல்கிறா, இன்னைக்கு காலங்காத்தால் எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்க இருந்தது, அந்த கல்யாணம் நடக்க இருந்த மாப்பிள்ளைக்கு திடீர்னு அம்மை போட்டி எடுத்து, என்ன அம்பாள் குத்தமோ தெரியல, எந்த தெய்வத்தோட குத்தமோ தெரியல, அந்த மாப்பிள்ளைக்கு அம்மை போட்டி எடுத்து, அம்மை போட்டின உடனே இந்த பையனுக்கு இன்றைய தினத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஒரு நல்ல காரியத்துக்காக வாங்கி வச்ச இந்த பொருட்களை, இந்த மளிகை பொருட்களை ஒரு நல்ல காரியத்துக்காகவே நாம் செலவு பண்ணணும்னு அங்கே இருந்த பெரியவங்க தீர்மானித்தாங்க. எந்த இடத்துல இதை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வயதான அன்பர் சொன்னார், இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சன்னியாசி வந்திருக்கார், அந்த சன்னியாசி காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கார், காமாட்சியோட சந்நிதியிலேருந்து வந்திருக்கார், அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு அவர் தினமும் அன்னதானமும் பண்ணிட்டு இருக்கார், சமையலுக்குன்னு வாங்கின இந்த பொருட்கள் அத்தனையும் அந்த மகானோட கையால் அன்னதானமாக பல பக்தர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு தீர்மானித்து இங்கே கொடுத்து விட்டுட்டார். அந்த பொருட்களை தான் நாங்கள் விடிகார்த்தால் வண்டி கட்டிண்டு கிளம்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம், இதில் எல்லா விதமான பொருட்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு
கிளம்பும்போது மகா சுவாமிகளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கையால் பிரசாதம் வாங்கிட்டு இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த அத்தனை பேரும் போனால் இந்த மேனேஜருக்கும் காரியஸ்தருக்கும் சொல்லி மாளலை, எந்த பொருளுமே இல்லை, எதுவுமே தம்படி கூட மடத்தில் கிடையாதுன்னு மகா சுவாமிகள்கிட்ட முந்தின நாள் ராத்திரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னால் அந்த தெய்வம் கவலைப்படாமல் சொன்னது அம்பாள் பார்த்துப்பாடா அப்படின்னா அந்த அம்பாளே அந்த மாப்பிள்ளையின் மேலே இறங்கி இத்தனை பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து இவாளுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் வரக்கூடாது, இந்த மடத்தோட காரியங்கள் அத்தனையும் திட்டமிட்டபடி கரெக்டாக நடந்துருக்கணும், ஒரு அன்னதானம்னா சரியாக நடக்கணும் அப்படின்னு அம்பாளே தீர்மானித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டா. இதைத்தான் மகா சுவாமிகள் கேட்டார். சிப்பந்தியை அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு மேனேஜரையும் காரியஸ்தரையும் நிற்க வச்சு அவகிட்ட கேட்குறா, என்னடா நேத்திக்கு ராத்திரி அம்பாள் கொண்டு வந்து கொடுப்பான்னு நான் சொன்னோன்னே நீங்கள் பேசிட்டு போனலே, அம்பாள் எப்படி கொண்டு வந்து கொடுப்பான்னு பேசினேளே, இப்போ உங்களுக்கு நிரூபணம் ஆயிடுத்தா, அம்பாள் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறது நிரூபணம் ஆயிடுத்தான்னு மகா சுவாமிகள் கேட்ட உடனே 2 பேரும் மகா சுவாமிகள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். பெரியவா, தப்பிதமாக பேசிட்டோம், நீங்கள் இருக்கக்கூடிய சந்நிதியில் எந்த நிகழ்வு அம்பாளோட அருளால் எப்படி நடக்கும்னு நாங்கள் நன்னா புரிஞ்சுட்டோம் பெரியவா அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட சொன்னாலாம். மகா சுவாமிகள் தொடர்பான அனுபவங்கள் அத்தனையுமே எல்லாமே அற்புதம் தான். அந்த அற்புதம் எப்படி நடந்திருக்கும், இந்த அற்புதம் எப்படி ஒரு கை கால் முளைச்சி இப்படி வந்திருக்குன்னு நாம் ஆராய முற்பட்டோம் அப்படின்னா அதற்குள்ளே நாம் போக முடியாது. மகா சுவாமிகள் தொடர்பான ஒரு புதிய நிகழ்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய